சிஸ்டம் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்டேட் கண்டிஷன்ஸ். சிஸ்டம் கெப்பாசிட்டி அதோட கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி அதை ரெண்டு வகையான ஸ்டேட்டாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஒரு கியூவிங் சிஸ்டம் எடுத்துக்கிறோம். அந்த கியூவிங் சிஸ்டமை 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம் அதோடைய சிஸ்டம் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ரேஷனல் ஸ்டேட் எடுத்துக்கிறோம். அந்த ஆப்ரேஷனல் ஸ்டேட்டில் வந்து ஆப்ரேஷனல் ஸ்டேட்டுன்றது ஒரு சர்வீஸ் ஃபெசிலிட்டி. ஒரு சர்வீஸ் ஃபெசிலிட்டி எடுத்துக்கிறோம். வேர் த சிஸ்டம் பேராமீட்டர்ஸ், கியூ லென்த், வெயிட்டிங் டைம் இது எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் எக்ஸ்பிளிசிட்லி ஆன் டைம். ஒரு ஆப்ரேஷ்னல் கேரக்டரிஸ்டிக், ஒரு ஆப்ரேஷ்னல் ஸ்டேட் எடுத்துக்கிட்டு அதோடைய சிஸ்டம் பேராமீட்டர்ஸ் வந்து கியூ லென்த்தும் கியூ வெயிட்டிங் டைமும் வந்து டைமை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா திஸ் யூஸ்வலி அக்கர்ஸ் அட் இனிஷியல் ஸ்டார்ட்அப் ஃபேஸ் ஆஃப் த சிஸ்டம். இந்த மாதிரி ஸ்டேட்டை தான் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டஸை தான் நம்ம வந்து டிரான்சியன்ட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு கியூவோ இல்லை சர்வீஸோ ஒரு ஆப்ரேஷ்னல் கேரக்டரிஸ்டிக்கோ பேஸ்ட் ஆன் டைமாக இருக்கும்போது நம்ம டிரான்சியன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஸ்டடி ஸ்டேட் அப்படின்றது லாங் ரன் ஆப்ரேஷனல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். வேர் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த சிஸ்டம் கேரக்டரிஸ்டிக் பிகம்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம். இதே மாதிரி ஒரு கியூ டிசிப்ளினுக்கு வந்து டைம் மெயின்டைன் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் கேரக்டரிஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா, ஆப்ரேஷ்னல் ஸ்டேட் இருந்துச்சு அப்படின்னா, ஆப்ரேஷ்னல் அப்படின்னா வேலை நடக்கிற ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸ் வந்து டைமை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அது டிரான்சியன்ட் ஸ்டேட். அதே ஆப்ரேஷ்னல் ஸ்டேட் வந்து டைமை பேஸ் பண்ணி இல்லாமல் ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சிஸ்டம் வந்து டைமை பேஸ் பண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டடி ஸ்டேட். இண்டிபெண்ட் ஆஃப் டைம் வந்து ஸ்டடி ஸ்டேட். டிரான்சியன்ட் ஸ்டேட் வந்து based on the time, operational characteristic based on time in this transient state, and characteristic does not based on time வந்து steady state. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கெண்டால் நோட்டேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கெண்டால் நோட்டேஷன்றது ஒரு 6 பேராமீட்டர் கொண்ட ஒரு ஷார்ட் ஹேண்ட் நோட்டேஷன் தான் கெண்டால் நோட்டேஷன். கெண்டால் நோட்டேஷன்றது ஏபிசி DEFன்னு இருக்கும். இதில் வந்து ஏன்றது வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அரைவல்ஸ் அப்படின்றத குறிக்குது. ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அரைவல்ஸ்ன்றது இந்த கஸ்டமர் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்றது, அது மேக்ஸிமமாகவோ மினிமமாகவோ ஃபைனைட்டாகவோ அந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணலாம். ஸோ இது வந்து ஏ. அண்ட் பி வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்வீஸ் டைமுடைய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை வந்து பின்னு எடுத்துக்கிறோம். அண்டு சின்றது வந்து நம்பர் ஆஃப் பேரலல் சர்வீஸ் சேனல்ஸ், மொத்தம் எத்தனை சேனல்ஸ் இருக்குது, மொத்தம் எத்தனை சர்வர்ஸ் இருக்குது அப்படின்றது. டின்றது கியூ டிசிப்ளின், நம்ம எந்த மாதிரியான கியூ டிசிப்ளின் எடுத்துக்க போகிறோம். இந்த 4 கேட்டகரியில் FIFS, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டு சர்வு, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு, அப்புறம் லாஸ்ட் கம் லாஸ்ட் சர்வு, அப்புறம் அந்த இது என்னது இன்னொன்று பார்த்தோமே SIRO, சர்வீஸ் இன் ரேண்டம் ஆர்டர், ப்ரையாரிட்டி சர்வீஸ். இந்த மாதிரி 4 கேட்டகரியில் எந்த கியூ டிசிப்ளின் எடுத்துக்க போகிறோம் அப்படின்றது டி. ஈன்றது மேக்ஸிமம் அலௌடு கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம், எத்தனை பேர் ஒரு சிஸ்டமில் இருக்கணும் அப்படின்ற கெப்பாசிட்டி. எஃப்ன்றது சைஸ் ஆஃப் த காலிங் பாப்புலேஷன், நம்ம டிட்டர்மைன் பண்ணி எவ்வளோ பேர் வரணும்னு பார்த்து கூப்பிடுறது சைஸ் ஆஃப் த காலிங் பாப்புலேஷன். அண்ட் இதில் இன்னொரு ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணுவோம். எம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அது வந்து மார்க்கோவியன் ஆர் எக்ஸ்பெனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு டின்றது டிட்டர்மினிஸ்டிக் ஃபிக்ஸட் டைம்னு சொல்கிறோம். இந்த கியூ மேலே இருக்க டி வந்து கியூ டிசிப்ளின், கீழே இருக்க டி வந்து டிட்டர்மினிஸ்டிக் ஃபிக்ஸட் டைம். GREK அப்படின்னு நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஜென்ரல் ஆர் எர்லாஞ்சியன் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 6 சிம்பிள்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு நோட்டேஷன் போட்டோம் அப்படின்னா அந்த நோட்டேஷன் தான் கெண்டால் நோட்டேஷன். அடுத்தது லிட்டில்ஸ் ஃபார்முலா, லிட்டில்ஸ் லா அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். லிட்டில்ஸ் லா defines the fundamental algebraic relationship that links the average number of customers in the queue system and by the queue to the average waiting time spent by the customers, the average arrival rate in steady state system.
ஒரு ஸ்டடி ஸ்டேட் சிஸ்டமில் வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த கியூ சிஸ்டம், கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் சிஸ்டமில் இருக்காங்க அண்ட் கஸ்டமர் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க, வெயிட்டிங் டைமு, கஸ்டமரோட வெயிட்டிங் டைமு, அப்புறம் கஸ்டமரோட ஆவரேஜ் அரைவல் ரேட், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் லிட்டில்ஸ் லா. இந்த லிட்டில்ஸ் லாவில் வந்து எல்எஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை டபிள்யூஎஸ் அப்படின்னு எழுதுவோம். எல்எஸ்ன்றது சிஸ்டம் லென்த்து, லாம்டான்றது அரைவல் ரேட்டு, சிஸ்டம் வெயிட்டிங் டைம் வந்து டபிள்யூஎஸ், சிஸ்டம் வெயிட்டிங் டைம் வந்து டபிள்யூஎஸ். ஸோ இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லிட்டில் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த 3 ஃபார்முலாவுமே லிட்டில்ஸ் ஃபார்முலா ஆர் லிட்டில்ஸ் லான்னு சொல்லுவோம். இந்த 3 ஃபார்முலாவுமே எல்எஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டபிள்யூஎஸ், எல்கியூ இஸ் ஈக்குவல் டு லாம்டா டபிள்யூக்யூ, கியூ லென்த்து இஸ் ஈக்குவல் டு அரைவல் ரேட் இன்ட்டு கியூ வெயிட்டிங் டைம். அண்ட் டோட்டல் வெயிட்டிங் டைம் வந்து டோட்டல் வெயிட்டிங் டைம் இஸ் ஈக்குவல் டு வெயிட்டிங் டைம் ப்ளஸ் சர்வீஸ் டைம் அப்படின்னு எழுதுகிறோம். டோட்டல் வெயிட்டிங் டைம்ன்றது சிஸ்டம் வெயிட்டிங் டைம் இஸ் ஈக்குவல் டு கியூ வெயிட்டிங் டைம் ப்ளஸ் ஒன் பை மியூ. 1 பை மியூன்றது சர்வீஸ் டைம், சர்வீஸ் ரேட்டோடைய ப்ராபபிலிட்டி 1 பை மியூ. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 3 ஃபார்முலாஸ் வர்றது பார்த்திங்களா. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம வந்து லிட்டில்ஸ் ஃபார்முலா ஆர் லிட்டில்ஸ் லான்னு சொல்கிறோம்.